வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் சமூக வலைதளங்களில் பரவி வரும் அவதூறு மற்றும் இட்டுக்கட்டப்பட்ட உள்ளடக்கம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளார். திருமணமான 29 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மனைவி சாய்ரா பானுவை பிரிந்ததாக கூறப்பட்ட செய்திகளைத் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வெளிவந்தன. ரஹ்மானின் சட்டக்குழு 24 மணி நேரத்திற்குள் அத்தகைய உள்ளடக்கத்தை அகற்றுமாறு கோரியுள்ளது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. ரஹ்மானின் வக்கீல்களால் அனுப்பப்பட்ட நோட்டீஸ் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் பிரிவு 356 இன் கீழ் கிரிமினல் அவதூறு வழக்கை தாக்கல் செய்ய அச்சுறுத்துகிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற அவதூறு விஷயங்களை வெளியிடுவதை தடுக்க ஊடக தளங்களில் முன்கட்டுப்பாடு விதிக்கவும் இது முயல்கிறது. சட்ட அறிவிப்பின்படி ரஹ்மானின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சில உள்ளடக்கத்தை உருவாக்குபவர்கள் மற்றும் யூடியூபர்கள் தவறான கதைகளை பரப்பியுள்ளனர். இந்த நபர்கள் இணைக்கப்பட்ட மற்றும் வளமான கற்பனை கதைகளை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் அவரது திருமணம் தோல்வியடைந்ததாக கூறப்படும் ஊக நேர்காணல்களை நடத்தியுள்ளனர் என்று ரஹ்மானின் சட்டக்குழு தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்று வழக்கறிஞர்கள் தெளிவுபடுத்தினர். கதைகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று விவரித்தனர். இந்த உள்ளடக்கத்தை உருவாக்குபவர்கள் விளம்பரம் பெறவும் ரஹ்மானின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவும் பொய்யான கூற்றுகளை இட்டுக்கட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த செயல்கள் ரஹ்மானின் குடும்பத்தினருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஹ்மானின் சட்டக்குழு மேலும் இந்த உள்ளடக்கப்பினி சமூக ஊடக பயனர்களின் நடவடிக்கைகளை கண்டித்தது. சம்பந்தப்பட்ட நபர்கள் இசையமைப்பாளரின் கண்ணியத்தை பணயம் வைத்து மலிவான குறுகிய கால விளம்பரத்திற்காக அவதூறான உள்ளடக்கத்தை பரப்புவதை நாடியுள்ளனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.